அரசு மாநில அரசு 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. நிர்வாகத்துறை, சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை. நிர்வாகத்துறையில தலைவர் ஆளுநர். ஆளுநர் தான் முதலமைச்சரை பதவியில் அமர்த்துவார். முதலமைச்சர் அமைச்சரவையோடு பதவியேறுவார். சட்டமன்றம், சட்ட மேலவை, மேலவை, சட்டமன்ற பேரவை, கீழவை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது கீழவை. சட்டமன்ற பேரவை, கீழவை. சட்ட மேலவை நம்ம கலைச்சிட்டாங்க. நம்ம எம்ஜிஆர் ஐயா சட்ட மேலவையை தமிழ்நாட்டிலேருந்து கலைச்சிட்டாங்க. ஆனாலும் சட்ட மேலவை ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ஈரவை கொண்ட சட்டமன்றம் இப்பவும் இருக்குது. அப்புறம் நீதித்துறை. நீதித்துறையோட தலைமையிடம் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் கீழே மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் மற்ற நீதிமன்றங்கள் இதெல்லாம் இருக்குது. இதுதான் மாநில அரசோட வகைப்படுத்தல். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள். அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள். அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு. 1986இல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் 1 நாளன்று நடைமுறைக்கு வந்தது. சட்டமேலவை நீக்க மசோதா 1986இல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் 1 நாளன்று நடைமுறைக்கு வந்தது. 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். மாநில சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பானது. சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகார மையமாகும். தற்போது 28 மாநிலங்கள் மற்றும் 9 யூனியன் பிரதேசங்களுக்கு 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். மாநில சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பானது. சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகார மையமாகும். தற்போது 28 மாநிலங்கள் மற்றும் 9 யூனியன் பிரதேசங்களுக்கு 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன.